நாம் இன்றைக்கி பெங்களூரில் ஓப்பன் பண்ணியிருக்க ஐக்கியா ஷாப்பிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ப்ரைஸஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்துச்சு. இது 4 ஜார் 129 129 ரூபா. இதில் பார்த்திங்க அப்படின்னா மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் இதெல்லாமே நம்ம போட்டு வச்சுக்கலாம். இது கபோர்டு இல்லைன்னா வார்ட்ரோப்பில் போடுற ஷீட்டு. இது பார்த்திங்கன்னா 199 தான் ரெண்டும். ஸோ இது வைக்கும்போது நம்ம பாத்திரம்லாம் வைக்கும்போது என்னாகும் அப்படின்னா ஸ்க்ராட்ச் ஆகாமல் இருக்கும் இதை போட்டு வச்சிங்கன்னா. இதுக்கப்புறம் இது கிச்சன் ஆர்கனைசர். இது பார்த்திங்கன்னா ஸ்பூன், ஃபோர்க்கு இப்படி நம்ம ஆர்கனைஸ் பண்ணி போட்டுக்கலாம். இது 45 ரூபா தான். இந்த மக்கு பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியாக இருந்துச்சு. 99 நிறைய கலர்ஸில் இருந்துச்சு. இந்த கலர் பார்த்திங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்துச்சு. இதுக்கப்புறம் ஸோ இதெல்லாமே நமக்கு டவல், கிச்சன் டவல் எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக ரீசனபிளாக இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா ஃபுட் கண்டெய்னர் 3 சேர்ந்து 99 தான். அதுக்கப்புறம் கேண்டில்ஸு இது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது நம்ம கண்டெய்னர் தான். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அந்த பிளாஸ்டிக் ஸ்மெல் இல்லாமல் நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குது. ஸோ இது ஒரு கடாய். இது பார்த்திங்கன்னா மைக்ரோவேவ் லிட்டு. இது 99 தான். இது துருவுறது. இது நல்ல குவாலிட்டியாக இருந்துச்சு. நீங்கள் சிட்டிக்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா பெங்களூர்லேருந்து போகிறதுக்கு ஒரு 1 hour ஆகும். இது பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ட்ரெயினர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில். இது குவாலிட்டியாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலாக இருக்கட்டும், பிளாஸ்டிக் கிளாஸாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு நல்ல ப்ரைஸில் கொடுத்துருக்காங்க. இது ஆப்பிள் கட் பண்ணுறது. இது கார்லிக்கு நல்ல நம்ம இது பொட்டேட்டோ ப்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம மேஷ் பண்ண பொட்டேட்டோ இதில் போட்டுட்டு நல்லா பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாகிடும். ஸோ இது ஐஸ்கிரீம் மோல்டு, பாப்சிக்கிள் மோல்டு. ஸோ கலர்ஸ் நிறையா கலர்ஸ்லேருந்து ப்ளூ, அதுக்கப்புறம் பிங்க்கு. ஸோ இதுவும் நான் எடுத்தேன். இதுக்கப்புறம் நம்ம பார்த்திங்கன்னா மாவு சலிக்கிறோம். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். மெஷரிங் கப்ஸ் பார்த்திங்கன்னா ரெட், க்ரீன், ப்ளூவில். அதே மாதிரி 3 பீஸ் கிச்சன். இதெல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப விலை குறைவாக தான் இருந்துச்சு. இது பேக்கிங் ஐட்டம் இருந்துச்சு. ப்ரெட், அதுக்கப்புறம் கேக் மோல்டு நல்ல குவாலிட்டி. எங்களுக்கு பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் நேரமே போனதுனால ஓரளவுக்கு இருந்துச்சு. அதுக்கப்புறம் டைம் ஆக என்னாச்சு அப்படின்னா ரொம்ப கூட்டம் வர ஆரம்பிச்சிடுச்சு, நிற்கவே முடியல. இது பார்த்திங்கன்னா செட் ஆஃப் 2 449 மிக்ஸ் பண்ணுறது. இந்த கிளாஸ் நான் வாங்கினேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, குவாலிட்டியாக இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா 549. இதுலேயுமே மெஷர்மெண்ட்டெல்லாம் நீட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம அளந்து போடுறதுக்கு. சரி, எல்லாமே இது மட்டும்தான் கொஞ்சம் விலை அதிகமாக இருந்துச்சு. இதுக்கப்புறம் இது பேக் பண்ணுற ஐட்டம் எல்லாமே நமக்கு குவாலிட்டியாக இருந்துச்சு. நல்ல பெருசாக குவாலிட்டியாக இருந்துச்சு. இந்த ப்ரெட்டின் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ நம்ம கிச்சன் ஐட்டம் சரி, நம்ம கிச்சன் நம்ம ஆர்கனைஸ் பண்ணல அப்படின்னாலும் சரி, நீங்கள் போனீங்கன்னா நிறைய ஐட்டம் வாங்கலாம். ஆர்கனைஸ் பண்ணுறதுக்குனே பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. ஒரு கிச்சனே நம்ம அப்படியே செட்டப் பண்ணிடலாம். ஸோ அந்தளவுக்கு எல்லாமே ஈஸியாக நமக்கு இருந்துச்சு. இது பேக்கிங் டீன் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கப் கேக் மோல்டு. ஸோ இது நல்லாயிருக்கு. இது குக்கி கட்டர். இது நம்ம பேக் பண்ணுறது, நம்ம பாஸ்தா எல்லாமே பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா 229க்கு ரொம்ப நல்ல வெயிட்டாக இருந்துச்சு. நமக்கு இந்த ஜார், இந்த கிளாஸ் பவுல் இருந்துச்சு. இதில் நம்ம என்ன வேணாலும் மிக்ஸ் பண்ணிக்கலாம், பேக்கும் பண்ணலாம். நீங்கள் 10 o'clock மேலே போனீங்கன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். உள்ளே என்ட்ராகவே முடியாது.
அந்த அளவுக்கு கூட்டமாக இருந்துச்சு. நீங்கள் சாப்பிட்றதும் பார்த்தீங்கன்னா உள்ளே எல்லாமே இருந்தாலும் நம்ம அந்த ரஷ்ஷில் போய் சாப்பிட முடியாது. ஸோ அதனால் நீங்கள் ப்ரிப்பேர்டாக போய்க்கணும். இந்த ஜாரெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸாக இருந்துச்சு. நம்ம கிச்சன் வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணும்போது இது மாதிரி கிளாஸில் வந்து பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப குவாலிட்டியாகவும் இருக்கும், ரொம்ப நாள் வந்து கெட்டு போகாமல் இருக்கும். பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறத விட நீங்கள் கிளாஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஸோ இது வந்து பேக் பண்ணுறது தான், ரொம்ப சூப்பராக இருக்கும். இதெல்லாமே வந்து குவாலிட்டியாக. ஸோ இந்த பவுல் பார்த்திங்கன்னா மைக்ரோவேவில் வச்சுக்கிறது தான். நம்ம பாஸ்தா எல்லாம் பேக் பண்ணும்போது பேக் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் லஞ்ச் பேக் இருக்குது, இது மாதிரி கிச்சன் டவல்ஸ் இருக்குது. இது வந்து டின், இது வந்து நீங்கள் பிஸ்கட் போட்டு வச்சுக்கலாம், குக்கீஸ் போட்டு வச்சுக்கலாம், இல்லை காஃபி டீ இதெல்லாம் போட்டு வச்சுக்கலாம். இதில் வந்து ஆயில் கேன் தான். இதுக்கப்புறம் பெப்பர் சால்ட் போடுறதுக்குன்னு சொல்லிட்டு ஸோ ரொம்ப சூப்பராக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருந்துச்சு. இது வந்து நம்ம மிளகெல்லாம் போட்டு அரைச்சிக்கலாம். இந்த குட்டி ஜார் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது வந்து லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தனித்தனியாக கொடுக்குறாங்க, லிட்டும் அதுக்கப்புறம் வந்து கண்டெய்னரும் சொல்லி அதுக்கப்புறம் சேர்ந்த மாதிரி இருக்கும். இப்போ நமக்கு லிட்டு உடஞ்சி போச்சுன்னா நம்ம வந்து இது மாதிரி தனியாகவும் எடுத்துக்கலாம். ஸோ அந்த லிட்டோட பிளாஸ்டிக் கூட நமக்கு தனித்தனியாக கிடைக்குது. இதெல்லாம் பெரிய கண்டெய்னர்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து அந்தளவுக்கு ரொம்ப அதிகமாகலாம் இல்லை, ரீசனபிளாக தான் இருந்துச்சு. இந்த 5 கண்டெய்னரும் சேர்த்து 599. ஸோ நம்ம ஃப்ரிட்ஜ்லேயும் வைக்கலாம், நம்ம ஏதாவது திங்ஸ் போட்டுட்டு நம்ம பருப்பு இது மாதிரி போட்டு வச்சுக்கலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கண்டெய்னர். இதுவும் பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்கில் பெருசு சின்னது இப்படி நிறையா இருக்குது. இது வந்து ரைஸ் போட்டு வச்சுக்கலாம். நீங்கள் பார்த்திங்கன்னா இது ரொம்ப பெருசு. இந்த மாதிரி குட்டி குட்டி கண்டெய்னர் கிளாஸில் தனித்தனியாகவும் இருக்கும். 249 தான். இது நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து நம்ம ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு வச்சுக்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த கண்டெய்னர் பார்த்திங்கன்னா விலை ரொம்ப கம்மியாக இருக்கும், ஆனால் ரொம்ப குவாலிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம ரவுண்ட் ஜார் இருந்துச்சு, அதுக்கப்புறம் வந்து ஸ்கொயர், அதுக்கப்புறம் ரெக்டாங்கிள் அப்படியும் இருந்துச்சு. இந்த எல்லாமே லஞ்ச் பாக்ஸ் பார்த்திங்கன்னா ப்ளூ அண்ட் ரெட்டில் இருந்துச்சு. இது வந்து நம்ம உடன் பேம்பூவில் இருந்துச்சு, அதாவது மூடி எல்லாமே. இது பார்த்திங்கன்னா சீலிங் கிளிப்ஸ் எல்லாமே வந்து ரீசனபிள் ப்ரைஸ் தான். இதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா நம்ம டிஷ் வந்து எடுத்து நம்ம கழுவி வச்சிட்டோன்னா இது வந்து ட்ரைன் பண்ணுறது, இது கம்ஃபர்டபுளாக இருக்கும் நமக்கு எடுத்து கழுவி வைக்கும்போது. ப்ரைஸுன்னு பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப லோவாக தான் இருந்துச்சு. இது வந்து நம்ம கிளாஸ் எல்லாம் கழுவி வைக்கும்போது ட்ரை ஆகிறதுக்காக அது ஒரு மேட்டு. இது வந்து நம்ம பிளேட்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம், நம்ம கபோர்டில் இதை வச்சு பிளேட்ஸ் வச்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி இது எல்லாமே வந்து பிளேட்ஸ் எல்லாம் வைக்கிறது, தண்ணியை ட்ரைன் பண்ணுறது, தண்ணி வடிக்கிறது. ஸோ இதே மாதிரி நிறையா ஷேப்பில் இருந்துச்சு. நமக்கு ஸ்பூன் போட்டு வைக்கிறதுல ஸ்டார்ட் பண்ணி சானிடைசர் பண்ணுறது வரைக்கும் எல்லாமே ரொம்ப குவாலிட்டியாகவும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருந்துச்சு. ஃப்ளாஸ்க்கு இது வந்து கட்டிங் போர்ட் பார்த்திங்கன்னா ஒயிட்டு. ஸோ இதில் 149 தான் இது. இதுக்கப்புறம் இது குட்டி கட்டிங் போர்டு, அதாவது க்ரீன் அண்ட் ப்ளூ ரெண்டுமே வந்து விலை கம்மி தான். இது உடன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, நிறைய ஷேப்பில் இருந்துச்சு. ஸோ பேக்கிங்க்கு அதுக்கப்புறம் நைஃப்ஸு பிளாக்கில் இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா ஒரு செட்டாக இருந்துச்சு. ஸோ நல்ல குவாலிட்டி. காஃபி மக்கு பிளாக் அண்ட் ஒயிட்டில். இது பார்த்திங்கன்னா டீப் பவுல், அதுக்கப்புறம் வந்து பவுல், அதுக்கப்புறம் பிளேட்டு, இதெல்லாமே பார்த்திங்கன்னா 59 தான். ஸோ கொஞ்சம் லார்ஜாக இருக்கிறது வந்து 150 சம்திங், 149 அது மாதிரி 146 அப்படி இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா 140 தான். ரொம்ப சின்ன பவுல், இது மாதிரி பவுலில் பார்த்திங்கன்னா 56 அது மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இதுலேயே நிறைய ஷேப்பில் டீப்பு, அதுக்கப்புறம் வந்து நமக்கு பிளேட்ஸு, இதெல்லாமே 56 அது மாதிரி தான் இருந்துச்சு. இதில் பார்த்திங்கன்னா கிளாஸில் பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ். அதே மாதிரி செராமிக்கில் பார்த்திங்கன்னா ஓஷன் ப்ளூவில் ஆரம்பித்து எல்லா கலர் ப்ரௌனு, பிளாக்கு, அதுக்கப்புறம் மின்ட் க்ரீன் இது மாதிரி கலர், அதுக்கப்புறம் ஒயிட் பிளேட்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய ஷேப் வந்து நல்லா இருந்துச்சு.
சூப் பவுல்ஸ் பார்த்திங்கன்னா பிங்க் கலரில் எல்லாம் இருந்துச்சு. பிங்க்கு, க்ரீனு, அது மைல்டு க்ரீன், மின்ட் க்ரீன் சொல்லுவோம்ல, அது மாதிரி இருந்துச்சு மிக்சிங் பவுலும். ஸோ இது பாருங்கள். ஸோ ரொம்ப கூட்டம் வந்துட்டதுனால என்னால் எடுக்கவே முடியல, அதாவது வீடியோவும் எடுக்க முடியல. இது பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கலர் ப்ளூ. இது வந்து விலையும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்துச்சு. 4 செட்டோட பிளேட்ஸு, பவுலு, மிக்சிங் பவுல் எல்லாமே இருந்துச்சு. நம்ம ஒரு ஐடியாவே இல்லாமல் போனால் கூட நம்ம வந்து நமக்கு எடுத்துக்கலாம். அந்தளவுக்கு எல்லா வெரைட்டிஸ் நிறையா இருந்துச்சு. ஸோ இந்த பிளேட் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது. இது ஒரு செட்டாக இருந்துச்சு, அந்த ஸ்பூன் அண்ட் ஃபோர்க்கெல்லாம். ஸோ இந்த பவுல்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா செராமிக். இதில் வந்து நீங்கள் சூப்பு இது மாதிரி நம்ம வச்சுக்கலாம். குட்டி குட்டி பிளேட்ஸ் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம். ஸோ பிளாக்கு, அதுக்கப்புறம் சீ க்ரீனில் இருக்குது. இதுவும் பார்த்திங்கன்னா நம்ம மிக்சிங் பவுல், இல்லைனா நம்ம ஏதாவது உளுந்து, அரிசி இது மாதிரி ஊற வச்சுக்கலாம். இல்லை எக்கெல்லாம் போட்டு கேக் செய்யும்போது பீட் பண்ணிக்கலாம், அதுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ இதுலேயே பார்த்திங்கன்னா நல்லா மீடியம் சைஸு, ரொம்ப சின்னது, ரொம்ப பெருசு எல்லாமே இருக்குது. இந்த பவுல்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா செட்டாக வருது. ப்ரௌன் கலரில், அதுக்கப்புறம் லைட் க்ரே, அது மாதிரி எல்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி அழகாக வந்து நமக்கு கிளாஸ் மிக்சிங் பவுல் எல்லாம் கிடைக்கிது. இதில் பார்த்திங்கன்னா ப்ரைஸ் அப்படின்னா வந்து ரொம்ப நமக்கு ரீசனபிள் ப்ரைஸ் தான் எல்லாமே. ஸோ இந்த பவுல் பார்த்திங்கன்னா ப்ளூ கலரில் சூப் பவுல். இது வந்து 4 செட்டு. இதே மாதிரி இந்த பிளாக் கலர் பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் வைக்கிறது, செராமிக். நீங்கள் பிளாஸ்டிக்கை விட இது மாதிரி வாங்கிறது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் செராமிக்கில் நம்ம யூஸ் பண்ணும்போது. ஸோ இது பார்த்திங்கன்னா வீடியோவுக்கும் நல்லாயிருக்கும் பிளாக் கலர். ஸோ நான் பார்த்திங்கன்னா இதில் நான் கேக் மிக்ஸ் பண்ணுறதுக்கு நான் ஒரு பவுல் எடுத்தேன். இதெல்லாமே வந்து கப் கேக் வந்து வைக்கிறது. ஸோ இது வந்து பிளேட்ஸு. இங்கே பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஷோகேஸ் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இந்த சேருமே பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப விலை குறைவாக தான் இருக்குது. நம்ம எப்படி வந்து நம்ம ஒரு கிச்சன் அரேஞ்ச் பண்ணலாம், ஒரு ஹால் எப்படி அரேஞ்ச் பண்ணலாம், ஸோ இது மாதிரி ஒவ்வொரு ரூம் எப்படி அரேஞ்ச் பண்ணலாம்னு சொல்லிவிட்டு அவங்களே ஒரு ஐடியா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கப் பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. விலை ரொம்ப குறைவாக தான் இருந்துச்சு. இதுவுமே ஐ திங்க் 56 அந்த ரேஞ்சில் தான் இருந்துச்சு. நான் எல்லாத்துக்குமே என்னால் விலை போட முடியல. ஸோ இதெல்லாமே ஜூஸ், அதுக்கப்புறம் நமக்கு ஆயில், இது மாதிரி காஃபி கப் இருந்துச்சு. ரொம்ப சின்ன சின்ன காஃபி கப்பு நிறைய ஷேப்பில் இருந்துச்சு. நீங்கள் போனீங்கன்னாவே வந்து அது ஒரு கடல் மாதிரி இருக்குது. நீங்கள் நம்ம என்ன எடுக்கிறது, என்ன எடுக்கக்கூடாது அது வந்து தெரியாது. அந்தளவுக்கு எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ எனக்கு வந்து மில்க் வந்து ஊற்றுறதுக்கும் இது மாதிரி நமக்கு அந்த ஜக் எங்கிட்ட இல்லை. ஸோ அதனால நம்ம க்ரீம் பண்ணுறதுக்கு நான் 2 எடுத்தேன். இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா 429 ஒன்று, 449 ஒன்று. இதில் நம்ம ஜூஸ் ஊற்றி வச்சுக்கலாம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு சூப்பரான கலரில் நமக்கு அந்த கிளாஸ். இதில் பார்த்திங்கன்னா ப்ரௌன் மாதிரி இருந்துச்சு, பிங்க் கலர் மாதிரி ப்ரௌன், அதுக்கப்புறம் ஆரஞ்சில் ஷேப்பில் எனக்கு கிடச்சிது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா டாப் செல்லர்னு சொல்கிறாங்க. அந்தளவுக்கு குவாலிட்டியாக அழகாக இருந்துச்சு. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸஸ் தான். ஜூஸ் நம்ம வந்து போட்டு நம்ம ஊற்றி குடிச்சிக்கலாம். ஷேப் பார்த்திங்கன்னா எல்லாமே அழகு, குவாலிட்டியும் நல்லா இருந்துச்சு. ப்ரைஸும் பார்த்திங்கன்னா 149 அது மாதிரி தான் இருந்துச்சு. 99, 149, 56, 45 அப்படி. அதுக்கப்புறம் நமக்கு டிஷ்யூ பேப்பர் பார்த்திங்கன்னா கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. பார்த்திங்கன்னா ஒயிட்டில், ரெட்டில், ப்ளூ, பிங்க், அது மாதிரி. குழந்தைகளுக்கு வந்து ஸ்நாக்ஸ் கொடுத்துடும்போது இது மாதிரி கொடுத்து விட்டால் ஈஸியாக இருக்கும், அவங்களுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா நமக்கு டைனிங் டேபிளில் வைக்கும்போது ஹீட் எதுவுமே வந்து டேபிளில் படாமல் இருக்கிறதுக்காக அந்த மாதிரியும் நிறையா இருந்துச்சு.
இது வந்து டீ டவல். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னால் எல்லாத்தையுமே கவர் பண்ண முடியல. நான் கவர் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் கவர் பண்ண முடிஞ்சுது. ஸோ எல்லாமே வந்து ஃபுல் ஆகிடுச்சுண்ணா. ஸோ என்னால் கார்டு ஃபுல்லானதுனால ரொம்ப காட்ட முடியல. ஸோ நெக்ஸ்ட் டைம் போகும்போது நான் ரொம்ப டீட்டெயிலாக வீடியோ போடுறேன். ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா 10 o'clock ஆனோடனே 10 மணிக்கு மேலே ஆனோடனே ஃபுல் ரஷ் ஆகிடுச்சு. எங்கேயும் திரும்ப கூட முடியல. இதில் பேன், ஃப்ரையிங் பேன், அதுக்கப்புறம் வந்து நம்ம சார்ட் பண்ணுறதுக்கு ஒரு பேன், இது மாதிரி சின்ன சின்னதாக இருந்துச்சு. அப்புறம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பெரிய பெரிய பவுல் மாதிரியும் இருந்துச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்னிச்சரும் சரி, இது மாதிரி கிச்சன் ஐட்டமும் சரி, ஸோ எல்லாமே வந்து குவாலிட்டியாக இருந்துச்சு. ஒரு சிலது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ரைஸு, ஒரு சிலது மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பேனில் கொஞ்சம் வெயிட்லெஸ் மாதிரியும் இருந்துச்சு. பட் அதை விட மற்றது எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸு, அதுக்கப்புறம் டிசைன், குவாலிட்டி வைஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ பாருங்கள், இது வந்து ஒரு பாத்ரூம். ஸோ இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெயிட்லெஸ் மாதிரி இருந்துச்சு. ஸோ டபுள் பாயில் பண்ணுறதுக்கு ஒரு பேன் இருந்துச்சு. நமக்கு டம்ப்ளிங்ஸ் வேக வைக்கிறதுக்கு. ஸோ அது மாதிரி ப்ளூ கலர் பாட், இது மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ரொம்ப சூப்பரான பாட்டெல்லாம் இருந்துச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸுக்குன்னே சொல்லிட்டு ஒரு தனியாக ஒரு இது இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ஃப்ளவர்ஸ், பிளான்ஸ் எல்லாமே அவ்வளோ ரியலாக இருந்துச்சு. ஒவ்வொரு செடியுமே வந்து இது ஒரிஜினலாக அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா நமக்கு அந்த கவர்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கார்பெட்டு கவர் இதெல்லாமே நல்லா இருந்துச்சு. ஸோ இல்லை ஏகப்பட்ட பில்லோஸ் எல்லாம் வந்து ரொம்ப குவாலிட்டியாக இருந்துச்சு. நமக்கு சோஃபாவுக்கு வைக்கிறது, சோஃபா அரேஞ்ச்மெண்ட்டுக்கு அதுக்கு எப்படி டிசைன் பண்ணலாம். ஸோ அதுவும் நிறையா, அதாவது என்னென்னா எல்லாம் வந்து ரொம்ப ப்ளைனாகவும் இருந்துச்சு. ரொம்ப டிசைன் ரொம்ப கஜன்னு இல்லாமல் ரொம்ப சட்டிலாக இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா இது அப்படியே நம்ம ஒரு ரூமே நம்ம வந்து செட் பண்ணிடலாம், அந்தளவுக்கு கபோர்ட்ஸ் இருந்துச்சு. கபோர்ட்ஸ்னு பார்த்திங்கன்னா ரொம்ப விலை அதிகமாக இல்லை. இது பார்த்திங்கன்னா சோப்பு, அதே வந்து சோபல் செராமிக்கில் இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த பிளான்ட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம வீட்டில் வச்சோன்னாவே அந்தளவுக்கு நமக்கு வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம நார்மலாக நம்ம வந்து மெயின்டைன் பண்ண முடியல பிளான்ட்டை உள்ளே வச்சு வெயில் இல்லைங்கும்போது நீங்கள் இது மாதிரி ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் கூட நம்ம வாங்கி வச்சுக்கலாம். இது எல்லாமே ஒரு செட்டாக பார்த்திங்கன்னா அப்படியே இருக்கும். ஒரு ரூம் அரேஞ்ச்மெண்ட் அப்படியே இருக்கும். இந்த ட்ராலி எல்லாமே கிச்சனில் யூஸ் பண்ணுற ட்ராலி. கிச்சனில் நீங்கள் எங்கே வேணாலும் வச்சுக்கலாம். அங்கே பார்க்குறீங்களா அந்த ஷெல்ஃப் எல்லாமே. ஸோ இது பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து கார்பெட்டு, சின்ன சின்ன கார்பெட் எல்லாமே 129 அந்த மாதிரி ப்ரைஸில் கூட இருக்குது. ஸோ நாங்கள் வந்து பொம்மனாலியில் இருக்கிறதுனால ஹைவேஸில் போனோம். மைசூர் அந்த ஹைவேஸில் அப்படியே ஒரே ரோடு. ஸோ ஐக்கியா பெங்களூர் வரைக்கும் அப்படியே சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் போகிற அந்த ட்ராவலே வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு. நாங்கள் அதாவது என்னென்னா சிட்டிக்குள்ளே போகிறத விட இது மாதிரி போகிறது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபைல்ஸ் நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். தனித்தனி பேப்பர்ஸ் அப்படியே போட்டு கஜன்னு போகிறதுக்கு இது மாதிரி நிறைய கபோர்ட்ஸ் மாதிரி தனித்தனி ஃபைல்ஸ் அரேஞ்ச் பண்ணுறது. ஸோ அதெல்லாமே இருந்துச்சு. இந்த பேம்பூ பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதை கொஞ்சம் பெருசாக இருக்கிறது ரேட் அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. பட் ஓகே பாருங்கள், இதெல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணுற மாதிரி கண்டெய்னர்ஸ் தான். பெரிய பெரிய கண்டெய்னரே பார்த்திங்கன்னா 149 அதுக்கே கொடுத்துருக்காங்க. நம்ம ட்ரெஸ்ஸை வந்து நம்ம அப்படியே போடுறதுக்கு நம்ம அரேஞ்ச் பண்ணியும் வச்சுக்கலாம். ஸோ அதுக்கும் நம்ம கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபோர்க்கு இதெல்லாம் கூட வச்சுக்கலாம். சின்ன சின்ன திங்ஸ் ஏதாவது ஃபைல்ஸு இம்பார்ட்டண்ட்டெல்லாம் வச்சுக்கலாம். இது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது வந்து நம்ம ட்ரெஸ்ஸை வந்து போட்டுட்டு நம்ம கபோர்டில் வைக்கும்போது வெளியே எதுவும் தெரியாத மாதிரி 249 தான். இது எல்லாமே ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ். இது பார்த்திங்கன்னா ரியல் ஃப்ளவர்ஸ் மாதிரி தான். எனக்கு வந்து இது ரொம்ப பிடிச்சிருந்தது.
ஸோ பார்த்திங்கன்னா ஒரிஜினல் மாதிரியே இருக்கும். ஸோ பாருங்கள், ரொம்ப க்யூட்டாக, ரொம்ப அழகாக. ஸோ இதெல்லாமே வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா 199 தான். ஸோ நீங்கள் எல்லாமே வந்து போய் பாருங்கள். ஸோ நீங்கள் ஈஸியாக எல்லாமே வந்து வாங்கி அரேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நான் டீட்டெயிலாக காட்டுறேன். ஸோ எனக்கு ஐடியா இல்லை, ஸோ மொபைலில் வந்து எடுக்க முடியல, கேமராவில் எடுக்க முடியல. ஸோ அப்படிங்கிறதுனால என்னால் எல்லாத்தையும் காட்ட முடியல, இன்னும் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் கண்டிப்பாக வீடியோ போடுறேன். ஸோ இதுக்கப்புறம் இந்த ரோஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரிஜினலாக இருக்கும். நம்ம சிஸ்டத்தில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது, கண்டினியூஸாக ஒர்க் பண்ணும்போது இது மாதிரி நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் கண்ணுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ இதுவும் பாருங்கள்.